இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலையில் 10 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். செவத்தில் இருக்குது பள்ளி. இன்னைக்கு கிழமை வெள்ளி. காலையிலே வெள்ளிக்கிழமைக்காக மங்களகரமாக குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிருது. நல்லா குளிரை கண்ட்ரோல் பண்ண சுடு தண்ணியில் குளிக்கிறேன். கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தள்ளி விட்ருங்க. எதுக்குன்னா எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். ஓகேவா? நானும் பக்காவாக குளிச்சு முடிச்சிட்டேன். நானும் எங்கள் தகப்பாவும் அப்புறம் கிளம்பிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம். பக்காவாக காடி ஏற்றுன்னு இப்போ போகிறோம். சொந்தக்கார வீட்டுக்கு பார்க்க போனால் கைவீசின்னு போகக்கூடாது, எதனாச்சும் வாங்கின்னு போகணும். அதனால் நானும் எங்கள் அப்பாவும் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு மிக்சரு பூந்தி எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நேற்று ஒரு ரீல் போட்டேன், நம்மளை ஃபாலோ பண்ணலாம் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் இந்த வாரத்தில் கல்யாணம் ஆகிடும். ஃபாலோ பண்ணாதுங்களா நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்களே அழகாக ரிலேஷன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு தான். எவ்வளோ க்யூட்டில். இந்த பாப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க இந்த பாப்பாக்காக. எனக்கு பார்த்தீங்கன்னா அழகாக முத்தாலாம் கொடுத்தா, நானும் அழகாக முத்தா கொடுத்துட்டு அப்புறம் நானும் பாப்பாக்கு டாட்டா காட்டிட்டு கிளம்பிட்டேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே. பார்க்கவே ரொம்ப துருன்னு இருப்பாங்க எல்லாருமே. ஸோ ஸ்வீட். அப்புறம் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பீஃப் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனார். இந்த கடையை பற்றி ஒரு தனியாக வீடியோவே போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? நானும் பிரியாணி பசெல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், நன்றி நான் பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போனோம். ஸோ செட் இந்த வெயிலில் தாங்க முடியல மக்களே. நானும் ரொம்ப நாள் ஒரு கேப்பும் சன்கிளாஸும் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கிட்ட. எப்படியும் எனக்கு ஒரு வழியாக ஞாபகம் வந்து இந்த கடையில் நிறுத்தினார். நாமளும் பக்காவா சன்கிளாஸும் ஒரு கேப்பும் வாங்கிட்டோம். என்னை பார்த்தா அந்த ராட்சசன் மூவியில் அந்த கிறிஸ்டோஃபர் வருவான்ல அதே மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இல்லை, உனக்கு நடி அழகிடி தங்கம் நீ. சும்மா தான் சொன்னேன், காண்டாவாதீங்க. ஓகேவா? அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி செம்ம கட்டு செம்ம டேஸ்ட்டு. ஓகே டார்லிங், அப்புறம் பார்க்கலாம். வரட்டா?